அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்றைக்கு பார்க்க போற கேள்வி வந்துட்டு 2020ஆம் ஆண்டு வந்த 47ஆவது கேள்வி. இந்த கேள்வியில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார் ஒன்ற ஒசத்துறதுக்கு ஒசத்தி வைக்கிறதுக்கு நாம கொடுக்க வேண்டிய இழிவு விசை என்னன்னு இருக்காங்க. இது வந்துட்டு நீரியல் உயர்த்தி. இந்த உயர்த்தியை வந்துகிட்டு எப்படி பயன்படுத்துறோம்டா, இஞ்சல பக்கம் ஒரு பெரிய ஒரு பரப்பு ஒன்று இருக்கும், இஞ்சல பக்கம் சின்ன பரப்பு இருக்கும். நாம இங்க ஒரு சின்ன விசையை கொடுத்து இங்க இருக்கிற பெரிய பொருள் ஒன்று ஒசத்துறது இந்த நீரியல் உயர்த்திட வேலை. அப்படின்னா நாம இன்றைக்கு பார்க்க போறது, இந்த காரை ஒசத்தி வைக்கிறதுக்கு எவ்வளவு விசை கொடுக்கணும், இழிவு விசை கொடுக்கணுங்கிறதா இன்றைக்கு பார்க்க போற கேள்வி. இந்த கார வெயிட் வந்துட்டு 1000 கிலோகிராம் சொல்றாங்க. அப்படின்னா இந்த காரால இந்த இதுக்கு தாக்குற விசை வந்துகிட்டு 10,000 நியூட்டன் இருக்கும். நிறை விசை 10,000 நியூட்டன் இருக்க போகுது. நாம இஞ்சல பக்கத்துல இருந்து 10,000 நியூட்டன் விசையை பிரயோகிச்சோம்டா இந்த காரை வசதி வைக்கலாம். அப்படின்னா 10,000 நியூட்டன் விசையை பிரயோகிக்கிறதுக்கு நாம இஞ்சல பக்கம் பிங்கிற முசலத்துல எவ்வளவு விசை கொடுக்கணுங்கிறதான் இன்னைக்கு நாம இப்ப காண போறது. இதுக்கு தேவையான ஒரே ஒரு சமன்பாடு என்னன்னு பார்த்தோம்டா, பஸ்கால் தேற்றப்படி வார சமன்பாடு. பஸ்கால் தேற்றம் என்ன சொல்லுதுண்டா, ஒரு மூடிய தொகுதி ஒன்றுல மூடிய நீர் தொகுதி ஒன்றுல நாம ஒரு பக்கம் எவ்வளவுக்கு அமுக்கத்தை கொடுக்கமோ அதே அளவான அமுக்கம் இந்த நீரியல் ஃபுல்லா பிரயோகிக்கப்படும் சொல்றாரு. அப்படின்னா இதுல பார்த்தோம்டா, இஞ்சல பக்கம் எவ்வளவுக்கு அமுக்கத்தை நாம கூட்டுறோமோ அதே அளவான அமுக்கம் இஞ்சலையும் கூடும். அப்படின்னா இந்த அமுக்கத்தை நம்ம முதல்ல காணணும். இஞ்சல பக்கம் எவ்வளவு அமுக்கம் தேவைங்கிறத காணணும். அந்த அமுக்கம் அஞ்சே மிதிக்க போகுது. அப்படின்னா அந்த அமுக்கத்தை இங்க கொண்டு வந்து போட்டு இதுல பரப்பால இது செய்யக்குள்ள எஃப் வரப்போகுது. அதை நான் எழுதி காட்டுறேன். பஸ்கால் தேற்றப்படி பாத்தீங்கன்னா அமுக்கம் சமன் எஃப்/a. விசயங்கள் பரப்பு. விசைய பரப்பால பிரிக்க வாருது அமுக்கம். ஓரளவு பரப்புல தொழிற்படுற விசைதான் அமுக்கமா வரப்போகுது. நம்மளுக்கு இஞ்ச தேவை 10,000 நியூட்டன் விசை. இஞ்ச தேவை என்ன விசையை கொடுக்கணுங்கிறத காணணும். இப்ப ரெண்டு பரப்பையும் பார்ப்போம். 3 சென்டிமீட்டர் வர்க்கம், இஞ்சல பக்கம் 100 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்படின்னா அமுக்கம் ரெண்டும் சமன். இஞ்சல பக்கம் இது இப்படியண்டா நம்ம PA சமன் PB என்று எடுக்கலாம். PA சமன் PB என்றா அடுத்தது என்ன எழுதலாம், PAங்கிறது ஏங்கிற முசலத்துல தொழிற்படுற அமுக்கம், PBங்கிறது பிங்கிற முசலத்துல தொழிற்படுற அமுக்கம். அப்படின்னா PA நம்ம எப்படி எழுதலாம், FO-A1 எழுதுவோம். PB எப்படி எழுதுவோம்டா, F1/A1 எழுதுவோம், F2/A2 எழுதுவோம். இப்படி PABB இப்படி எழுதிய. இப்ப நம்மளுக்கு தேவை F1 வந்துகிட்டு 10,000 நியூட்டன் வேணும். இங்க F1 வந்துட்டு 10,000 நியூட்டன் வேணும். விச பரப்பு என்ன இதுல 100 சென்டிமீட்டர் வர்க்கம், 100 சென்டிமீட்டர் வர்க்கம் சமன் F2 நம்மளுக்கு என்ன, F2ங்கிறது பிரயோகிக்க வேண்டிய இழிவு விசை. A2ங்கிறது என்ன, 3 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்ப F நம்ம எழுவாய் மாற்றம் செஞ்சு F ஆன்சரை காணலாம். F சமன் 10,000 100 தர 3 வரப்போகுது. நான் 10,000 சுருக்க 300 நியூட்டன் வரப்போகுது. F சமன். அப்ப நாம இந்த பெரிய முசலத்துல இருந்து இந்த காரை தூக்கி வைக்கிறதுக்கு நாம சின்ன முசலத்துக்கு கொடுக்க வேண்டிய விசை வந்துட்டு 300 நியூட்டன் விசை. 300 நியூட்டன் விசையை கொடுக்கறதால இங்க ஒரு அமுக்கம் ஒன்று உருவாகும். அந்த அமுக்கம் இந்த திரவத்துல ஃபுல்லா மாறாமலுக்கு வந்து இஞ்சல பக்கம் அதே அமுக்கம் தொழிற்படும். அந்த அமுக்கம் கூடுறதால இங்க வரப்போற விசை வந்துகிட்டு 10,000 நியூட்டன் விசை வரப்போகுது இஞ்சல. இதான் இந்த கேள்விக்குரிய விட 300 நியூட்டனை வரப்போகுது. இப்படிதான் இந்த கேள்வியை செய்யற.